ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா அப்படியே நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் இந்த நீட் லைவ்ல வந்துட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலி நமக்கு இனி எக்ஸாக்ட்லி 55 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் டுடே we are on March 9th. Actually 9th is already gone. So இனி we will be getting மார்ச் மாசத்துல we will be getting எத்தனை டேஸ் கிடைக்கும் நம்ம ஸ்டடீஸுக்கு. மார்ச் மாசத்துல we will be getting 24 days இருக்கும். Like from tomorrow onwards we will be getting 24, or we can calculate 20. That is better from March. So we don't have to do that thing. We will be getting 20 days from March மாசத்துல கிடைக்கும். ஏப்ரல் மந்த்ல we will be getting like exactly 30 days கிடைக்கும். And on your May மாசத்துல you will be getting 3 days இருக்கும். கடைசி 3 days இருக்கும். So exactly 53 days தான் இந்த நீட்டுக்கு நீ வரப்போற நீட்டுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற டைம் தான் 53 days. அந்த 53 டேஸ்ல நம்ம எப்படி படிக்கணும், நம்ம எப்படி மார்க் எப்படி ஸ்கோர் எடுத்து போகலாம், எப்படி கட் ஆஃப் மார்க் மேல வரலாம், அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பெரிய விஷயம். So I know that thing majority of you, many of you will be getting different kind of scores right now. The first thing na last ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம லைவ் இருந்தேன். அந்த லைவ்ல நான் சொல்லிட்டேன், ஒரு இம்பார்ட்டன்டான வார்த்தை சொல்லிட்டேன். The best thing or first thing you have to do right here is an exam series. உங்களுக்கு வேணும்னா you have to attend from your institute wherever you are studying. You have to attend your exam series, test series வேணும். சீக்வென்ஷியலா எக்ஸாம் எடுத்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் நமக்கு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ல எப்படி இம்ப்ரூவ் ஆகணும், எப்படி நம்மளோட மார்க் அதிகமாக கிடைக்கணும், அதை பற்றி நமக்கு பேச முடியும். ஸோ முதல் திங் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ யூ ஹவ் டு அட்டெண்ட் அன் எக்ஸாம் சீரிஸ். ஆனா சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் ஸ்டடிங் இன் எனி திங் தேர், எனி இன்ஸ்டிடியூட் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்பர் எக்ஸாம் சீரிஸ், அப்படி இருந்தா யூ கேன் பை நம்ம டோப்பாவோட ஆன்லைன் எக்ஸாம் சீரிஸ் இருக்கு. நம்ம டோப்பா வழி ரெகுலரா எக்ஸாம் நடந்துட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டே யூ வில் பி கெட்டிங் எக்ஸாம்ஸ். அண்ட் அந்த எக்ஸாம் சீரிஸ்க்கு ஐ திங்க் it is only 299 rupees. So you can definitely purchase that thing if you don't have an exam series. In the exam series la ungalku nadakana 720 neat model exam irukku இல்லையா, 720 மார்க்ல இருக்கிற neat model exams. இந்த neat model examsல நீங்கள் எவ்வளவு மார்க் எடுக்கறியோ அதே பேஸ் செய்துட்டு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வரப்போறேன். So you have to basically look for your average score in your neat model exams. Average score பார்த்தாலே I can classify you people into basically into 3 different groups. So basically I can tell you there is a first group, அது அவங்க தான் ரிசல்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு நீட் 2025ல நீட் எடுத்து முன்னாடி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா பார்ட்டி தான் அந்த குரூப் தான் அந்த ஃபர்ஸ்ட் குரூப். அந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு எவ்வளவு மார்க் இப்போ ஆவரேஜா நீட் எக்ஸாமுக்கு கிடைக்கும் அப்படி கேட்டா நமக்கு தெரியும், தட் வில் பி மோர் தேன் 450 மார்க். 450 மார்க்குக்கு மேல எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மாக் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரெகுலரா மாக் எக்ஸாம் எல்லாம் அட்டென்ட் பண்ணி ஆவரேஜ் மார்க் 450க்கு மேல இருக்கிறவங்க. ஸோ 450க்கு மேலனா 450 இருக்கிறவங்க இருக்கும், 500 இருக்கிறவங்க இருக்கும் ஆவரேஜ் மார்க், 550 கிடைக்கிறவங்க, 600, 650 அந்த மாதிரி எல்லாம் மார்க் எடுத்துட்டே இருக்கும். அதுதான் நம்ம இதுக்கு ஆவரேஜுக்கு மேல இந்த 450க்கு மேல இருக்கிற குரூப், அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குரூப். ஆனா செகண்ட் குரூப் எப்படின்னா, செகண்ட் குரூப்னா அது வந்து இந்த 450க்கு கீழே தான் இருக்கும். பட்னா தே வில் பி இன் பிட்வீன் 350 to 450 வரவங்க தான் இந்த செகண்ட் குரூப்ல இருக்கும். ஸோ தே வில் பி ஹேவிங் 350, 400 and 450, மேக்ஸிமம் அப் டு 450 வரன வரைக்கும். இவங்க தான் நம்ம செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள். அந்த தேர்ட் குரூப் ஆஃப் பீப்புள்னா அதுக்கு கீழே தான் இருக்கிறவங்க. ஸோ அதுக்கு கீழேனா 350னா 300 வருவாங்க, 250 வருவாங்க, 200 வருவாங்க, 150 வருவாங்க, 100 வருவாங்க, அதுக்கு கீழே கூட வருவாங்க. ஸோ இது வந்து தேர்ட் குரூப். ஸோ நான் இந்த லைவ்ல டுடே இன்னைக்கு நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ண போன டாபிக் என்னன்னா, கேட்டகரி வைஸ் நம்ம மார்க்கை வச்சு எப்படி நம்ம பண்ணணும், நம்ம ஸ்டடீஸ் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், எந்த அளவில் என்ன which all chapters you have to prioritize, which all subjects you have to prioritize, அது எப்படி prioritize பண்ணியா you can go forward னுதான். ஸோ முதல்ல I just want to tell you something. நம்ம எப்படி இந்த நீட்ல போனோம், எப்படி நமக்கு நீட் கிடைக்கணும், நமக்கு டாக்டர் ஆகணும் இல்லையா, பெரிய ஆசை இருக்கும் எனக்கு தெரியும். எவ்ரிபடி வாண்ட் டு கிராக் திஸ் நீட் எக்ஸாம். அந்த நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் ஆகணும், அதுதான் நம்ம நினைச்சிட்டே இருக்கும். அது everybody knows that thing. I know you people want that thing. So இது ஆகணும்னா முதல்ல நம்ம என்ன ஆகணும், சப்போஸ் நான் ஜஸ்ட் டெல்லிங் இப்போ நம்ம ஒரு 720 எக்ஸாம் எழுதும் போது 250 மார்க் கிடைக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ நோ தட் திங் தி ஸ்டூடெண்ட் இஸ் பிலாங்கிங் டு கேட்டகரி 3. நம்ம இந்த லிஸ்ட்ல வைக்கும் போது அந்த கேட்டகரி 3ல தான் அவங்க இருக்கும். ஸோ வாட் தட் ஸ்டூடெண்ட் ஹவ் டு டூனா, இங்க இருந்து டைரக்டா இந்த நீட் கிராக் பண்ணி டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி அல்ல. வாட் யூ ஹவ் டு டூனா, முதல்ல
இங்க இருந்து கிராஜுவலா ப்ரோக்ரஸ் பண்ணி இங்க தான் வரணும். முதல் திங் எத்தனை டைம் வேணும் இங்க வரதுக்கு? இந்த கேட்டகரி 2 கேட்டகரி 3 இருந்து கேட்டகரி 2 வரதுக்கு I'll be just telling like it is possible in 2 weeks to 3 weeks time. 2 to 3 weeks டைம்ல உங்களுக்கு இங்க வர முடியும். ஆனா அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து இங்க தான் போகணும். கேட்டகரி 2 இருந்து கேட்டகரி 1 ஏறி வரணும். again that will be 2 to 3 weeks time. ஆனா அதுக்கப்புறம் இங்க இருந்து தான் இங்க நீட் கிராக் பண்ணி அந்த டாக்டர் ஆகணும். அப்படிதான் போகணும். ஸோ டோன்ட் திங்க் லைக் இட் இஸ் அ மேஜிக். ஒன் ஸ்டெப்ல சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கிற மாதிரி ஒரு மேஜிக்கானு அந்த மாதிரி நினைக்காதுங்கோ. வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் லைக் யூ ஹாவ் டு திங்க் ஸ்டெப் வைஸ் ஒன்லி. லைக் நம்ம ஸ்டெப் ஏறி போன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்ம இங்க வைக்கணும். ஸோ எப்படிதான் ஸ்டெப் ஏறி போனோம்? ஸோ முதல்ல நீங்க ஏதோ ஸ்டெப்ல இருக்கிறாலும், சப்போஸ் நான் கடைசி ஸ்டெப்னா தட் இஸ் கேட்டகரி 3 ஸ்டெப், அங்க இருக்கிறவங்க இருக்கும். அங்க இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்னா கேட்டகரி 2ல வரணும். ஆனா அடுத்த ஸ்டெப் எங்க வரும்? கேட்டகரி 1ல வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நீட்னு ஒரு ஸ்டெப் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் ஆகணும். அந்த ஆசை அங்க தான் இருக்கு. ஸோ எப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டெப். ஸோ ஐ வில் பி டெல்லிங் லைக் டோன்ட் திங்க் இன் அ ராங் வே. Many students will be thinking like it is not like that. You will be going gradually in one single height will be jumping into that neat result. அப்படி ஒன்றும் கிடைக்காது. what you have to do is like you go step by step போகணும். ஸோ கேட்டகரி 1 ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கும் நான் சொல்லி இல்லையா? அவங்களுக்கு இப்போ மார்க் வருது 450 பிளஸ் மார்க் வந்துட்டே இருக்கும். இவங்கள கேட்டகரி 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மார்க் வருது? அவங்களுக்கு 350 to 450 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டே இருக்கும். அண்ட் இவங்களுக்கு 0 to 350 தான் மார்க் கிடைச்சிட்டே இருக்கும். So whoever you have to go better that thing. So இன்னைக்கு லைவ்ல we are going to discuss 3 strategies for these 3 different group of people. This is the category 1 people, this is the category 2 people, இது வந்து category 3 people. இந்த 3 குரூப்புக்கு செப்பரேட்டா ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன். So முதல்ல what you have to do னா இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா we have 3 subjects. Like we have physics இருக்கு, we have chemistry இருக்கு, we have and biology இருக்கு. இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 3 சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு குரூப்பும் எப்படி படிக்கணும், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும், and which is நமக்கு முக்கியமான சப்ஜெக்ட் எது, what is that one subject that is going to help you to get above one group. சப்போஸ்னா கேட்டகரி 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டகரி 2ல எப்படி வரலாம், கேட்டகரி 2 டு கேட்டகரி 1 எப்படி வரலாம், கேட்டகரி 2 1ல அவருக்கு நீட் எப்படி கிராக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏது சப்ஜெக்ட்ல ப்ரிஃபர் பண்ணணும், எப்படி போனோம், அதுதான் இன்னும் நம்ம இன்னைக்கு நம்ம லைவ் டாபிக் டிஸ்கஷன்ல வர போறேன். ஸோ வெல்கம் டு திஸ் டோபா லைவ் சீரீஸ். ஸோ இந்த யூடியூப் சேனல்ல லைக் வீடியோ வந்துட்டே இருக்கும், சம் டிப்ஸ் வரும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். ஸோ அதுக்காக தான் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் லைக் யூ ஹாவ் டு ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். முதல் திங்னா வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு ஷேர் திஸ் திங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் ஒன் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஆனா இன்னைக்கு நான் சொல்லி இல்லையா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ இந்த 3 சப்ஜெக்டுக்கால தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன். ஆனா I'm just asking you something. இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஈஸியா இருக்கும்னா சப்போஸ் ஒரு எக்ஸாம் முடிஞ்சா அந்த எக்ஸாம்ல பெர்சன்டேஜ் மார்க் பார்த்தா அது அதிகமா இருக்கும். லைக் மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கிடைக்கிற சப்ஜெக்ட் அதுதான் நம்ம ஈஸி சப்ஜெக்ட். ஆனா டைரக்டா மார்க் பார்க்காதுங்க. லைக் வாட் இஸ் த ப்ராப்ளம்னா இஃப் யூ ஆர் லுக்கிங் டைரக்டா மார்க்கை பார்த்தா one people will be telling like I will be getting 180 in biology கிடைக்கிறேன் and I am getting 120 in physics. சப்போஸ் இப்படிதான் கிடைக்கிறேன்னு எனக்கு ஜஸ்ட் பயோல 180 இருக்கேன், பிசிக்ஸ்ல 120 இருக்கேன். அப்படி இருந்தா வாட் இஸ் த ப்ராப்ளம்? வில் பி டெல்லிங் லைக் பயோ ரொம்ப ஈஸி, பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி தான் சொல்லும். பட் நான் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எப்படின்னா பயாலஜியில 360 அவுட் ஆஃப் தான் நமக்கு 180 மார்க் கிடைக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் பயோல நமக்கு கிடைக்கிற மார்க்னா 50% மட்டும். ஏன்னா இங்க 120 இருந்தது எங்க இருந்து அவுட் ஆஃப் 180ல தான் இந்த 120 இருக்கு. ஸோ இங்க 66% மார்க் இருக்கும். இனி பாரு இந்த பயோ இந்த பிசிக்ஸ் விச் இஸ் மோர் ஈஸி. இப்போ இப்படி இருந்தேன்னா ஐ வில் பி டெஃபினெட்லி டெல்லிங் லைக் இந்த பிசிக்ஸ் வந்து ஈஸி, பயோ வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ டைரக்டா மார்க் பார்க்காத, வாட் யூ ஹாவ் டு டூ லைக் தட் திங், யூ ஹாவ் டு லுக் இன் த பெர்சன்டேஜ் மார்க். ஒவ்வொரு எக்ஸாமிலும் பெர்சன்டேஜ் மார்க் தான் நீங்க பார்க்கணும். பெர்சன்டேஜ் மார்க்னு பார்த்து எங்க விச் எவர் த சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில பெர்சன்டேஜ் மார்க் ரொம்ப அதிகமா இருக்கிற சப்ஜெக்ட், ரொம்ப அதிகமா இருக்கிற சப்ஜெக்ட் அதுதான் உங்கள்ட்ட ஈஸி சப்ஜெக்ட். நீங்க அப்படி தெரியணும். அண்ட் தெர் வில் பி a very hard சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு தெரியும். அது தெரியறதுக்கால உங்களுக்கு பெர்சன்டேஜ் மார்க் கெயின் பெர்சன்டேஜ் மார்க் தான் பார்க்கணும். ஆனா அது ரொம்ப கம்மியா இருக்கிற சப்ஜெக்ட், அதுதான் நம்ம ரொம்ப ஹார்டா இருக்கிற சப்ஜெக்ட். இனி ஒரு கூட சப்ஜெக்ட் கூட இருக்கும், தட் இஸ் இன்டர்மீடியட் சப்ஜெக்ட். இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்னா அது வந்து ரொம்ப ஈஸியும் அல்ல ஹார்டும் அல்ல, பட் நான் இன் பிட்வீன் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டு டூ தட் திங் ரைட் நவ். வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் லைக் யூ ஹாவ் டு
do this as a step number 1. I will be telling like this is a step number 1 for you. Decide which is your easy subject, which is your intermediate subject, which is your hard subject. How to calculate that thing? Depending upon the percentage mark. இப்போ mock exam நடக்கும்போது அந்த mock examல கிடைக்கிற percentage மார்க்கை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணணும், வேற எதுவுமே இல்லை. யூ ஹாவ் டு கால்குலேட் யூசிங் த பெர்சன்டேஜ் மார்க். பெர்சன்டேஜ் மார்க்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். எது அதிகமாக வரும் எது கம்மியாக வரும் அதே வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்றதுக்கு, நம்ம நீட் எப்படி கிடைக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா முதல் ஸ்டெப் இதுதான் வரும். ரெடியா? ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் ரெடி. தென் ஒன்லி வி கேன் மூவ் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் தேர். So இப்படி இருந்தேனா இது டிட்டர்மின் பண்ணியா I will be telling for the I will be coming for the category 1 student. சொல்லிலையே முதல்ல category 1 ஸ்டூடெண்ட்னா நீங்க தான் ரிசல்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா? பக்கத்துல லைக் ரிசல்ட்னா ஒரு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணியா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான். ஸோ யூ வில் பி ஸ்கோரிங் நவ் 450 இருக்கிறவங்க இருக்கும், 500 இருக்கிறவங்க இருக்கும், 550 இருக்கிறவங்க இருக்கும், 600 இருக்கிறவங்க இருக்கும், 650 இருக்கிறவங்க இருக்கும். ஸோ யூ பீப்புள் ஆர் மோஸ்ட் க்ளோஸ் டு த ரிசல்ட். இந்த வருஷம் நீட் எடுத்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டை எடுத்து எம்பிபிஎஸ் எடுக்கிறதுக்கு க்ளோஸா இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் இவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான் முதல்ல சொல்ல போறேன். முதல்ல இந்த சிங்கிள் பேஜ்ல தான் சொல்ல போறேன். ஸோ ஜஸ்ட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி ஹியர். ஸோ உங்களுக்கு what you have to do is like you will be getting some good mark in your easy subject. Easy subject na உங்களுக்கு okay good mark கிடைக்க போறேன். Like majority of the student easy subject na ஏது easy subject இருக்கும், your easy subject will be biology. Majority of the students, some students will be having chemistry or physics easy அப்படிதான் இருக்கும். but na subject, this subject, the easy subject உங்களுக்கு okay da, you will be having in hand. Suppose இது biology இருந்தா you will be getting ஒரு 330 300 அல்லனா 350 அந்த மாதிரி எல்லாம் ஸ்கோர் எடுத்துட்டு இருக்கு இந்த ஈஸி சப்ஜெக்ட்டுக்குள்ள. ஸோ அண்ட் யூ வில் பி கெட்டிங் இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்னா இன்டர்மீடியட் சப்ஜெக்ட் சப்போஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் கெமிஸ்ட்ரி தான் த இன்டர்மீடியட் சப்ஜெக்ட். அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ வில் பி கெட்டிங் ஆல்மோஸ்ட் 120 மார்க் அங்கே தான் வரும். அண்ட் தேர் வில் பி பிசிக்ஸ் வில் பி கமிங், தட் இஸ் அ ஹார்ட் சப்ஜெக்ட், தட் இஸ் ஃபார் யூ ரைட். உங்களோட ஹார்ட் சப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஹார்ட் சப்ஜெக்ட்ல தான் மார்க் கம்மியாக வந்துட்டே இருக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ for these people, those who are getting நம்ம கேட்டகரி 1ல வரனா 450 500 550 600 650 அந்த மாதிரி எல்லாம் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றோம், what is your subject priority, which subject you have to study more in a day ன்னு கேட்டா I'll be telling like you have to invest on your hard subject. ஆனா ஹார்ட் சப்ஜெக்ட் இல்லாம you will never crack NEET exam. hard subject இல்லாம you cannot crack NEET exam. I have seen this mistake, many students are doing that thing. அவங்க ஈஸியான பயோ நல்லா படிச்சுட்டே இருக்கும் இல்லையா? பயோ படிச்சு போயிட்டே இருக்கும். ஆனா இன்டர்மீடியட்டான கெமிஸ்ட்ரி அதுவும் நல்லா படிச்சு அப்படி போயிட்டே இருக்கும். ஆனா பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம், அதுக்காக அது கொஞ்சமா தான் படிக்கும். So this is a biggest mistake I have seen in this group of people. I'll be telling like without this hard subject, இந்த hard subject இல்லாம நீட் எடுக்கிறது லைக் கஷ்டம் அப்படி அல்ல, லைக் முடியல. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் நான் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது இட் வாஸ் நியர்லி 630 இல்லையா 620 அந்த மாதிரி தான். இந்த வருஷம் ஒரு சேஃப் ஸ்கோர் கிடைக்கணும்னு எனக்கு ஜஸ்ட் லைக் உங்களுக்கு என்ன வேணும், ஒரு சேஃப் ஸ்கோர் கிடைக்கணும். அந்த சேஃப் ஸ்கோர் கிடைக்கிறதுக்காலே வாட் இஸ் த சேஃப் ஸ்கோர்? ஐ கேன் டெல் யூ லைக் ஒரு 650 இருந்தா தட் இஸ் வெரி வெரி சேஃப். ஒரு ஆல்மோஸ்ட் ஷுவர் தட் திங் கண்டிப்பா we can சொல்ல முடியும். கண்டிப்பா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் இருக்கும், அது நல்ல காலேஜ்ல கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் இருக்கும். இந்த 650 இருக்கிறதுக்கால ஜஸ்ட் இமேஜின் லைக் இந்த பயோ ஃபுல் அடிச்சுட்டேன், கெமிஸ்ட்ரி ஃபுல் அடிச்சுட்டேன், எத்தனை மார்க் ஆயிட்டேன்? பயோல 360 எடுத்துட்டேன், ஃபுல் அடிச்சுட்டேன், ஃபுல் மார்க் அடிச்சுட்டேன். கெமிஸ்ட்ரியில 180 கிடைச்சது, ஃபுல் கிடைச்சது. ஸோ வாட் இஸ் த ஸ்கோர்? தட் இஸ் ஒன்லி 540. ஆனா சேஃப் ஸ்கோருக்கு எத்தனை வேணும்? இந்த 650 வேணும். அப்படி ஒரு நினைப்பு இருக்கு. 650 வேணடா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப்னா 620 வேணும். 620 இருந்தா கூட உங்களுக்கு பிசிக்ஸ்குள்ள இருந்து 80-90 மார்க் வேணும். பட் ஜஸ்ட் இமேஜின் லைக் நமக்கு ஒரு எக்ஸாம் வரும்போது இந்த பயோ ஃபுல் கிடைக்கிற அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபுல் கிடைக்கிற அப்படி கிடைக்குமா இல்லையா? இல்லடா, நமக்கு there is ஒரு சான்ஸ் இருக்கு. நம்ம பயோ படிக்கும் போது பயோல there is a possibility that we will be getting 340 to 350. so இங்க ஒரு 20 மார்க் 30 மார்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெமிஸ்ட்ரியில ஒரு 30-40 மார்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் 140 to 150 அந்த மாதிரி தான் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே ஒரு 40 மார்க் போயிட்டேன். ஸோ டோட்டல் நம்ம இந்த பயோ கெமிஸ்ட்ரியில டோட்டல் நமக்கு
540 இருந்ததுக்குள்ள இருந்து நமக்கு ஒரு 500 எடுக்க முடியலையா? அப்போ பிசிக்ஸுக்குள்ள இருந்து நமக்கு எவ்வளவு மார்க் வேணும்? பிசிக்ஸுக்குள்ள இருந்து யூ நீட் மினிமம் 120, 140, 160 இவ்வளவு மார்க் பிசிக்ஸ்க்குள்ள இருந்து வேணும். இந்த பிசிக்ஸ் இல்லாம, இந்த தேர்ட் சப்ஜெக்ட் இல்லாம இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேல ஏறுறது கஷ்டமா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ as a topper and as you are, I told you na, you people are very near to that score. நீங்க அது like you have to trust yourself. நான் ஒரு கோட் இருக்கு, லைக் இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, if you don't trust yourself, no matter how smart you are. Once more I will tell you, ஒரு தடவை கூடி சொல்லி தரேன். எப்படின்னா, if you don't trust yourself, உங்களால லைக் முடிவில்லை, லைக் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அப்படி இருந்தீங்கன்னா there is no matter how smart you are, நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் அதுக்கு no use of that thing. Are you understanding? So first thing na, you have to trust yourself. What is that trust? Trust na, you are very close to the result. You have now ipo 500 irukre, 550 kedakre, 600 irukre, 650 irukre. So you have to know that thing, I am very close to the result. So adukale, and I need இந்த மாதிரி தான் calculation வர போறேன். இந்த biochemistry அந்த ரெண்டு சப்ஜெக்ட்லயும் இங்க ஒரு பயோல ஒரு 350 340 எடுக்கிற 20 மார்க் அங்க போவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? There is a small chance that thing I will slip and I will lose 20 marks from there. கெமிஸ்ட்ரிக்குள்ள இருந்து ஒரு 150 வரைக்கும் ഒക്കെ கிடைக்கலாம், லைக் 30-40 மார்க் அங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டல் பயோலையும் பிசிக்ஸ்லையும் போகிற மார்க் லைக் தட் வில் பி ஆல்மோஸ்ட் 60 மார்க் இங்கே லோஸ் ஆகும் இல்லையா? ஸோ இட் கேன் பி அப் டு 480 வரைக்கும் கீழே போகலாம். இந்த பயோலையும் கெமிஸ்ட்ரியிலும் 480 இருந்தா, இஃப் யூ வாண்ட் டு கோ டு 620 மினிமம் கட் ஆஃபுக்கு போகிறதுக்கு பிசிக்ஸ்ல 140 மார்க் வேணும். யூ நீட் டு 140 மார்க்ஸ் ஃப்ரம் த பிசிக்ஸ். அவ்வளோ மார்க் இருக்கிறதுக்கு இட் இஸ் நாட் தட் ஈஸி. அந்த பிசிக்ஸ்ல வேணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ, உங்கள் மார்க் இப்படிதான் இருந்தா யூ ஹாவ் டு ப்ரியோரிட்டைஸ் திஸ் திங், தட் இஸ் யுவர் ஹார்ட் சப்ஜெக்ட் தான் ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும். முதல் இம்பார்ட்டன்ஸ் இங்க தான் வைக்கணும். ஹார்ட் சப்ஜெக்ட் more than intermediate subject, more than easy subject. Easy subject க்கு கம்மியான டைம் இல்ல, whatever the time you are having, I calculated like we have 55 days இருக்கு இல்லையா? அந்த 55 daysல எட்டும் least time நம்ம எங்க கொடுக்க போறேன்? We are going to allot the least time to the easy subjectக்கால கொடுக்க போறேன். And the hard subjectக்கு the most of the time கொடுக்க போறேன். And how much time you have to study every day நமக்கு இந்த மாதிரி ஒரு 650 மார்க் வேணும். ரொம்ப குட் காலேஜ் லைக் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் மாதிரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மாதிரி, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் மாதிரி இருக்கிற பெரிய காலேஜ்ல, தமிழ்நாடுல பெரிய காலேஜ்ல போனோம், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ்ல போனோம், ஜிப்மர்ல போனோம். அப்படி போனோம்னா I'm just telling you, you have to study ஒரு 14 hours, minimum 13 hours, 13 to 14 hours a day. Every day உங்களுக்கு அவ்வளோ டைம் வேணும். அவ்வளோ டைம் இருந்தால் I will be telling like ஹார்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 6 to 8 hours எவ்ரி டே ஸ்பெண்ட் பண்ணுங்க. 6 to 8 hours கண்டினியூஸா வேணாம், ஸ்பிளிட் பண்ணி ஸ்மால் பீசஸ் ஆக்கி 6 to 8 hours ஹார்ட் சப்ஜெக்ட்டுக்கு ட்ரை பண்ணணும். கண்டிப்பா இட் இஸ் மஸ்ட் அண்ட் மேண்டேட்டரி திங். அண்ட் த இன்டர்மீடியட் சப்ஜெக்ட் வரும்போது, ஈஸி சப்ஜெக்ட்னா பயாலஜி எவ்ரி டே ஐ வில் பி டெல்லிங் லைக் 2 hours, மேக்ஸிமம் 3 hours அது எல்லா டைம்ல வேணும். அப்போ இங்க பாரு 6 to 8 hours, 2 to 3 hours எத்தனை hours ஆயிடுச்சு? லைக் தட் இஸ் பி ஆல்மோஸ்ட் லைக் 10 hours, நியர்பை 10 hours. ஸோ மீத 4 to 5 hours இருக்குது இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களோட ட்ரை அட்டெம்ப்ட் எவ்ரி திங் வேணும். அண்ட் ஐ எம் டெல்லிங் லைக் எவ்ரிபடி ஷுட் ரிமெம்பர் தட் திங். சப்போஸ் இஃப் யூ ஆர் க்ரோசிங் 450, நம்ம இந்த 450 இருக்கிற ஒரு மேஜிக் நம்பர் தான் இல்லையா? 450 ஒரு மேஜிக் நம்பர் தான். நம்ம அந்த 450 தாண்டி முன்னாடி வரும்போது வாட் யூ ஹாவ் டு கோ, யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் on your hard subjectல அப்படி போராடணும். that is a போராட்டடா. like it is not that easy like na physics question பாரும்போது like chemistry பண்ணும்போது like it will be too difficult for you. but what you have to do na, focus பண்ணி ஒவ்வொரு நிறைய question practice பண்ணி அப்படி தான் போகலாம். so this is the strategy for the group number 1. ஒன்னாவது group, முதல் category students, those who are scoring above 450 mark, you have to focus on the hard subject, whatever your hard subject. suppose na some students க்கு biology hard-ஆ இருக்கலாம், some students க்கு physics hard-ஆ இருக்கலாம். that doesn't matter, you have to focus on that thing. and the sound எல்லாமே clear-ஆ? is there any confusion on this thing? sound, audio, video everything clear ஆனோ? let me know if it is clear. I will conclude that thing. so I cannot see the chat box here. let me see how
Okay, so this is it. So that is the first thing here. And second thing na second category of student. What is the second category of student na solliliya? Second category of student na 350 edukravanga, 400 edukravanga and 450 edukravanga ippidida. What is your role? What is ungalda role enna? What is your role? Your role enna na, what is na, you are very close to the first category like pop students da. Suppose na what you have to do na, you are ippo just ஒரு 2 to 3 weeks நாம அப்படிதான் சொல்ல போறேன். 2 to 3 weeks time what you have to focus na, you have to focus on this number. இதே நம்பருக்கு மேல தான் வரணும். நம்ம ஆவரேஜ் மார்க் எப்படி வரணும், we have to go above 450. next 2 to 3 weeks இப்படி தான் வர்க் பண்ணணும். அது வர்க் எடுக்கிறதுக்கு what is our aim here, we have to cross 450 first. ஆனா 450 தாண்டி முன்னாடி வந்தா you will become category 1 student. category 1 ஸ்டூடெண்டா இருந்தா எப்படியா இருக்கணும், ஹார்ட் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும், தென் இன்டர்மீடியேட், தென் எப்படி போகணும், ஈஸி ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படிதான். ஸோ ஹார்ட், இன்டர்மீடியேட், ஈஸி அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தா. ஸோ இந்த 2 to 3 வீக்ல நம்ம இப்போ யூஆர் ஸ்கோரிங் 350, 400, 450 அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் 350 திஸ் 2 to 3 வீக்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறேன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் திங். வாட் யூ ஹாவ் டு டூ, what you have to do is like you have to focus on your intermediate subject most of the time. intermediate subject most of the time ningalku adu focus pananum. like na naduvila irukra subject illaya 1 2 3 easy subject hard subject, adukku in between irukra intermediate subject da ungalde major focus for the next 2 to 3 weeks. I will tell you why because this is more important thing na. ஒரு ஸ்டூடெண்ட் na, suppose I have seen lot of students அவங்களோட ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் 400 மார்க் எடுக்குன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆவரேஜ் ஒரு எக்ஸாம்ல 400 மார்க் இப்ப கிடைச்சிட்டே இருக்கும். எவ்ரி டே தே ஆர் ஸ்டடிங் வெரி வெல். நான் சொல்லிய மாதிரி 13-14 ஹவர்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருக்கும். அண்ட் யூ ஆர் கெட்டிங் 400 மார்க். இப்போ அப்படி இருந்ததுன்னா அது எப்படி ஸ்பிளிட் ஆகும், பயோல எவ்வளவு கிடைக்கும், கெமிஸ்ட்ரியில எவ்வளவு கிடைக்கும், பிசிக்ஸ்ல எவ்வளவு கிடைக்கும். ஐ நோ தட் திங். திஸ் ஸ்டூடெண்ட் must be getting almost 260, 270 அல்லனா 250 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் பயோல எடுத்துட்டே இருக்கு. ஐ கேன் டேக் இட் த ஆவரேஜ், இட் ஆஸ் லைக் ஒரு 260 நினைக்கிறேன். 260 ஆவரேஜ் அங்கே இருக்கும். ஸோ அப்போ மீத ஐ கேன் சி தட் திங் ஒரு 140 மார்க் எடுக்கிறது எங்க இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்க்கு உள்ளது டோட்டலா 140 வருது. ஐ வில் பி டெல்லிங் லைக் இங்க ஒரு 70 மார்க் அல்லனா இங்க ஒரு 80 மார்க், இங்க ஒரு 60 மார்க் அந்த மாதிரி தான் இருக்க போறேன் இல்லையா. ஸோ வாட் தி ஸ்டூடெண்ட் கேன் டூ இஸ் லைக் ஒன் திங்னா, நம்ம ஈஸி சப்ஜெக்ட்ல நான் சொல்லி முதல் இம்பார்ட்டன்ட் தட் இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்டுக்கு, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வருது இந்த ஈஸி சப்ஜெக்ட்டுக்கு தான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க போறேன். வை பிகாஸ்னா இங்க இருக்கிற ஈஸி சப்ஜெக்ட் பயோ தான். இந்த பயோல நம்ம இப்போ இருக்கனா 270 மார்க் இல்லையா, இப்போ இருக்கிற 270 மார்க் இல்லையா, இதுக்கு மேல தான் போனோம். வாட் யூ ஹவ் டு கோனா, யூ ஹவ் டு கோ அபவ் திஸ் திங் 270. இதுக்கு மேல போனோம் யூ ஹவ் டு ஸ்கோர் லைக் 300, 320 அந்த மாதிரி போனோம். ஸோ ஐ வில் பி டெல்லிங் பயோனா ஈஸி சப்ஜெக்ட்ல யூ ஹவ் டு ஸ்கோர் லைக் பிளஸ் 50 மார்க். 50 மார்க் அதிகமா வேணும். யூ நீட் மோர் 50 மார்க். அதுக்காக யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஈஸி சப்ஜெக்ட். அதுக்கு லைக் ஐ டோன்ட் திங்க்னா இது பயாலஜி உங்களுக்கு புரியாம அல்ல, இப்படிதான் தப்பாகி வந்துட்டே இருக்கும். வாட் யூ ஆர் லூசிங் இஸ் லைக் யூ ஆர் மேக்கிங் சில்லி மிஸ்டேக். சின்ன சில்லி மிஸ்டேக் வந்துட்டே இருக்கும். அந்த சில்லி மிஸ்டேக் வரதுக்கால தான் உங்களோட நிறைய தப்பா ஆன்சர் வருது, நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கிறது. அப்படிதான். ஸோ ஐ வில் பி டெல்லிங் லைக் யூ ஹவ் டு பி கேர்ஃபுல், யூ ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் சின்ன மிஸ்டேக் வரணும். அந்த மிஸ்டேக் ஏரியா மட்டும் படிச்சு யூ ஹவ் டு கெயின் ஒரு 50 மார்க். எங்க இருந்து மேல வேணும், பயோக்குள்ள இருந்து வேணும். ஆனா செகண்ட் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு பார்க்கும்போது பிசிக்ஸ் இருக்கே, கெமிஸ்ட்ரி இருக்கே, ரெண்டு சப்ஜெக்ட்ல ஒன்னுல ஒரு 60 மார்க், ஒன்னுல ஒரு 80 மார்க் அந்த மாதிரி தான் இருந்துட்டே இருக்கும். ஸோ வாட் யூ ஹவ் டு டூ இஸ் லைக் ஐ வில் பி டெல்லிங் லைக் இதுல ஈஸி ஆறு, லைக் பயோ ஈஸி தான், ஐ நோ தட் திங். அவுட் ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி விச் இஸ் யுவர் இன்டர்மீடியட் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள இருந்து சப்போஸ்னா இது கெமிஸ்ட்ரியா இருந்தா அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள இருந்து யூ ஹவ் டு ஸ்கோர், யூ ஹவ் டு மேக் இட் 140, 120, தட் இஸ் பிளஸ் 40 மார்க் கூட வேணும். ஐ வில் பி டெல்லிங் லைக் ஜஸ்ட் 40 மார்க். ஸோ இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்டுக்குள்ள இருந்து ஒரு 40 மார்க் அதிகம் அண்ட் ஈஸி சப்ஜெக்ட்டுக்குள்ள இருந்து ஒரு 40 അല്ലെങ്കിൽ 50 மார்க் அதிகம் வந்தா டோட்டலா யூ வில் பி கெட்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு பிளஸ் 90 to 100 மார்க் அதிகமா கிடைக்கும். ஸோ 90 to 100 மார்க் அதிகமா இருந்தா சொல்லி இல்லையா, முதல்ல உங்கள் இப்போ 350 ரேஞ்சில இருக்க, இப்போ 400 மார்க் ரேஞ்சில இருக்க, இப்போ ஒரு 450க்கு கீழே தான் இருக்க. அப்படி இருக்கணும் உங்களுக்கு
plus 90 to 100 mark plus 90 to 100 mark வந்தா டெஃபினட்டா அவங்க எவ்வளவு வரும் 450 ஆகும், that will be 500 ஆகும், 550 வரும். ஸோ இந்த மாதிரி தென் யூ வில் பி கேட்டகரி 1 ஸ்டூடெண்ட். ஆனால் இவ்வளோ டைம் யூ வில் பி கேட்டகரி 2 ஸ்டூடெண்டா இருந்தேன். ஸோ இப்படி தான் வர போறேன். யூ ஹவ் டு ப்ரோக்ரஸ் லைக் தட். ஸோ எங்க ப்ரோக்ரஸ் காரணம்னா ஐ நோ தட் திங். சப்போஸ் இப்போ நீங்க கேட்குவாங்க சார் அப்போ நம்ம பிசிக்ஸ் என்ன பண்ணணும், பிசிக்ஸ் ஹார்ட் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும், டெஃபினட்டா படிக்கணும். டெஃபினட்டா யூ ஹவ் டு ஸ்டடி தட் திங். ஐ எம் நாட் டெல்லிங் லைக் டோன்ட் ஸ்டடி பிசிக்ஸ், அப்படி அல்ல. யூ ஹவ் டு ஸ்டடி த பிசிக்ஸ் ஆல்சோ. பட் இப்போ உங்களுக்கு வேண்டது நவ் யூ ஆர் இன் கேட்டகரி 2, யூ ஹவ் டு ப்ரோக்ரஸ் இன் டு கேட்டகரி 1 இல்லையா? அப்போ யூ ஹவ் டு ப்ரோக்ரஸ் இன் கேட்டகரி 1. அதுக்கால நம்ம இருக்கிற டைம்ல எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டைம்ல மெஜாரிட்டி டைம், ஐ எம் டெல்லிங் லைக் மேஜர் டைம் எங்க கொடுக்கணும்னா இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்ல தான் கொடுக்கணும். ஆனா அதுக்கப்புறம் ஈஸி சப்ஜெக்ட்ல தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹார்ட் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டைம் அலோட் பண்ண போறேன். இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்டுக்கு ஐ வில் பி டெல்லிங் லைக் இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 8 hours கூட கொடுக்கலாம். ஒரு டேல 8 hours கூட கொடுக்கலாம். அண்ட் லைக் ஐ வில் பி டெல்லிங் லைக் நவ் sometimes you will be getting very confused with that thing. I'll be telling exact numbers. 6 hours for intermediate subject, 6 hours for intermediate subject, and easy subject க்கு ஒரு 4 hours and hard subject க்கு ஒரு 4 hours every day அப்படிதான் போணும். ஸோ இதுக்கு டார்கெட் என்ன, இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்ல we need ஒரு 40 to 50 மார்க் அதிகமா வேணும், அண்ட் ஈஸி சப்ஜெக்ட்ல we need ஒரு 40 to 50 மார்க் அதிகமா வேணும். இதுதான் நம்ம டார்கெட். இந்த டார்கெட்டை வச்சா you will be progressing to step number 1 அல்ல கேட்டகரி 1. அந்த கேட்டகரி 1ல அவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் நமக்கு போக முடியும். and I will be telling you one more thing. suppose now I told you, so உங்களுக்கு இப்ப எங்க நிக்கிற, like you will be, your border is 450 mark. category 2 students na 450 க்கு கீழ நிக்கிற, and category 1 student na 450 க்கு மேல. இந்த 450 na I will be telling like this is நம்பர். என்ன மேஜிக்னு தெரியுமா? இந்த நீட் எக்ஸாமுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு நீட் எக்ஸாமுக்கு நீட் 2025 இந்த நீட் எக்ஸாமுக்கு இந்த 450 மார்க் அதுக்கு மேல வரன ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். ஆனா நிறைய கோர்சஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கோர்ஸ், ஹோமியோ, ஆயுர்வேதா, சித்தா, யூனானி, அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்கு இல்லையா? நர்சிங் இருக்கும். அந்த எந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைக்க வேண்டிய டாப் மார்க் தான் அந்த 450. தெரியும் 620 இருந்தா தான் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ். ஆனா 450 இருந்தா you will be getting some other course also. So I'll be telling like 450 is a magic number. You have to focus on this way. இப்படிதான் போனோம். ஸோ உங்களோட டைம்ல எப்படி மேனேஜ் பண்ணணும்? முதல்ல இன்டர்மீடியட், then easy, then hard, அந்த மாதிரி 6 4 4 அந்த மாதிரி தான் டிவைட் பண்ண போறேன். புரியுதா இல்லையா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? யூ ஹவ் டு பி வெரி ஷுவர். ஆன் த நெக்ஸ்ட் கேட்டகரியில போகும்போது வாட் இஸ் த நெக்ஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்னா கேட்டகரி 3 ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளவு மார்க் எடுக்கிறேன்? 350க்கு கீழே தான் இருக்கு. அவங்களோட டோட்டல் மார்க் 350க்கு கீழே. ஸோ 50 மார்க் எடுக்கிறவங்க இருக்க, 100 மார்க் இருக்கிறவங்க இருக்க, 150 பீப்புள் இருக்க, 200 இருக்க, 250 பீப்புள் இருக்க இல்லையா? and 300 இருக்க, and maximum up to 350 வரை இருக்கனவங்க இருக்க. what is your current target? இப்போ உங்களோட முதல் டார்கெட் என்ன? next 2 to 3 weeks, next 2 to 3 weeks, 2-3 வாரம் அந்த டைம்ல what you have to do is like very simple, straight forward போன thing na you have to for carry out from category 3 to category 2 ல போணும். முதல் thing category 3 குள்ள இருந்து category 2 ல வேணும். அந்த category 2 குள்ள இருந்து you will be going category 1. அப்படிதான். So முதல் thing na I'll be telling like you have to focus here for the next 2 to 3 weeks ல இவ்வளவுதான். you have to score more than 350 plus. நெக்ஸ்ட் 2 to 3 வீக்ஸ்ல உங்களோட மார்க் எவ்வளவு போனோம்? 350 பிளஸ் போனோம். ஒரு 400க்கு பக்கத்துல போனோம். 350 பிளஸ் நியர்பை 400ல போனோம். 400ல போனது வரைக்கும் where you have to focus னு கேட்டா very simple answer na you can guess what I am going to talk about this thing. என்ன ஃபோக்கஸ் பண்ணனும்? you have to focus on the easy subject. easy subject na you know that thing majority students க்கு என்ன எது சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும்? சொல்லு. எது சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும்? I know that thing bio da easy. பயோ ஈஸினா யூ நோ டோட்டல் பயோல 360 கொஸ்டின் கேட்கிறேன். டோட்டல் 360. ஸோ பயோ நம்ம சூப்பரா இருக்கும் அப்படிதான் எனக்கு. ஜஸ்ட் இமேஜின் லைக் யூ ஆர் வெரி குட் அட் பயோ, யூ ஆர் ஸ்கோரிங் 300 இன் பயோ, then you will be automatically in out of category 2 இல்லையா? கேட்டகரி 3க்குள்ள இருந்து கேட்டகரி 2ல போகும். காரணம் பயோல 350 இருந்தா இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே சேர்த்து 50 மார்க் இருக்கிறதுக்கு வெரி ஈஸி, டெஃபினட்டா கிடைக்கும். you will be scoring more than thing. So I'll be telling you focus on the easy subject more, then you focus on the intermediate subject, then you focus on the hard subject. This is the way you will be allotting your time. I'll be setting your time like 6 hours for easy subject every day, and I'll be telling like 4 hours for intermediate subject and remaining hours for the hard subject. So model thing na model purpose, I'll be telling you one thing.
there are a lot of tasks. Suppose if you are looking at your area, you can see that thing you have to do different work. Now over chapter line, suppose now I will be telling exact numbers along. Total 84 chapters இருக்கும். 84 chapters எங்க இருந்து? You will be having physics, chemistry, biology எல்லாமே சேர்த்து 84 chapter தான் வர போறேன் இல்லையா? கரெக்டா? 84 சாப்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்லயும் 10 to 12 டாபிக்ஸ் இருக்கும் படிக்கிறதுக்கு, சப் டாபிக்ஸ். ஒரு சாப்டருக்குள்ள 10 to 12 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அப்படி கேட்டா யூ ஹவ் டு ஸ்டடி ஆல்மோஸ்ட் 1000 டாபிக்ஸ் படிக்கணும் இல்லையா? நீட்ல 2025ல நெக்ஸ்ட் 55 டேஸ்ல யூ ஹவ் டு கவர் அந்த 1000 டாபிக்ஸ் படிக்கணும். டெஃபினட்டா we can do that thing. we can கண்டிப்பா 55 டேஸ்ல ஒவ்வொரு நாள்ல ஒரு 20 நியர்பை 20 டாபிக்ஸ் வச்சு முடிச்சா டெஃபினட்டா ஃபுல் டாபிக் ஃபுல் சிலபஸ் நமக்கு கவர் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். அது there is no doubt in that thing. But I'll be telling like ஒரு நாளில இந்த 1000 டாபிக்ஸ் முடியுமா இல்லையா? ஒரே ஒரு நாள்ல ஒரு சிங்கிள் டேல போட்டும். ஒரு வாரத்துல முடியுமா இல்லையா? முடியாது. ஒரு மாசத்துல முடியுமா இல்லையா? அது முடியாது. சோ அப்படினா we have to plan for this 1000 topics. and எப்படி வேணும்னா we'll be telling like we have to have a priority. அதுக்கு எப்படி கூப்பிடும், என்ன கூப்பிடும்? we will be சொல்லுவேன் ப்ரியோரிட்டின்னு சொல்லுவாங்க. we have to prioritize that thing. எப்படி ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும்? நமக்கு தேவையான விஷயம், நமக்கு தேவையான சப்ஜெக்ட் அது முதல்ல படிக்கணும். அதுக்கு கூடுதல் டைம் வைக்கணும். அண்ட் அதுக்கு அதிகமா படிக்கணும், அதுக்கு அதிகமா எஃபோர்ட் எடுக்கணும். அப்படிதான். ஸோ அது முதல்ல சொல்லிட்டேன், இந்த ப்ரியாரிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்ல. யூ ஹாவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். தேர் ஆர் கேட்டகரி 1 people, தேர் ஆர் கேட்டகரி 2 people, தேர் இஸ் கேட்டகரி 3 people. அந்த மாதிரி 1 2 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கேட்டகரி 1 ஸ்டூடெண்ட்ஸ்னா எப்படி எதுன்னு நான் சொல்லிட்டேன். 450க்கு மேல இருக்கிறவங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்க ஹார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், தென் இன்டர்மீடியட் ஃபோக்கஸ் பண்ணணும், தென் ஈஸி ஃபோக்கஸ் பண்ணணும். ஈஸிக்கு கம்மியான டைம் நான் இங்க சொல்லியது 8 hours இங்க சொல்லிலையா, 6 hours இங்க இல்லைன்னா 4 hours இங்க, ஒரு 2 hours இங்க, அப்படிதான் நான் உங்ககிட்ட சொல்லியது. ஆனா கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3 பீப்புளுக்கு நான் சொல்லியது இப்படிதான் 6 hours 4 hours 4 hours நான் சொல்லியது இல்லையா. 6 hours 4 hours 4 hours நான் சொல்லியது. கேட்டகரி 2 பீப்புள் கிட்ட சொல்லியது முதல்ல நீங்க இன்டர்மீடியட், தென் யுவர் ஈஸி, தென் யுவர் ஹார்ட். அப்படிதானே கேட்டகரி 3 கிட்ட என்ன சொல்லியது? முதல்ல ஈஸி, தென் இன்டர்மீடியட், தென் யுவர் ஹார்ட். அப்படிதான் சொல்லியது. ஒரு நாள்ல எவ்வளவு டைம் படிக்கணும்? யூ ஹவ் டு ஸ்டடி 14 hours, 13 to 14 hours கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா there is no excuse from that thing. நான் ஒரு திங் சொல்லட்டியா, only hard workers will win. இது இப்படி ஒரு கேம் தான். நம்ம நீட்னா ஒரு கேம். அந்த கேம்ல யாரு முன்னாடி வர போற ஒரே ஒரு ஆன்சர், ஹார்ட் ஒர்க்கர்ஸ். only those who are doing the hard work. so you have to find 13 to 14 hours every day to study. ரொம்ப ஈஸிடா. நமக்கு 24 hours இருக்கும் ஒவ்வொரு நாள். ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டீச்சருக்கும் நீட்டும் ஒன்னா ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் 24 hour தான் சேம். முதல் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் முதல் ப்ரையாரிட்டி? லைக் நம்ம ஸ்டடீஸா அதான் தூக்கமா? டெஃபினட்டா தூக்கம்னா ஐ வில் பி டெல்லிங் லைக் 6 to 7 hours தூங்கணும். I will be telling calculated like 7 hours you are using it for sleep only. and I'll be telling like for our நம்ம ஃபுட் எத்தனை தடவை சாப்பிடணும்? லைக்னா பிரேக்ஃபாஸ்ட் வேணும், லஞ்ச் வேணும், ஈவினிங் டீ வேணும், அண்ட் like நேத்துக்கு like you have to eat your dinner also 4 times you have to eat. I'll be telling you are taking 20 minutes. 20 minutes for one meal. Breakfast சாப்பிடுறதுக்கு 20 minutes. ஆனா அந்த மாதிரி வச்சிருந்தா I'll be telling like 1.5 hours இருந்தா you can finish your meals also. இல்லையா? அப்போ எத்தனை டைம் எடுத்துட்டு பாரு, you will be utilizing 8.5 hours எடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு அண்ட் தூக்குறதுக்கு அண்ட் யுவர் பாத்திங், பர்சனல் டைம் அப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு I'll be telling like ஒரு 2 hours கூட வச்சு அப்படி நினைச்சுன்னா it will be almost like 10.5 hours. அப்படிதானே? அண்ட் ரிமைனிங் ஹவர்ஸ் இப்படி இருக்கு 12 to 13 to 14 hours இருக்கும். அதுதான் நம்ம ஸ்டடீஸ்க்கு வைக்கணும். ஸோ முதல் இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா, முதல் இம்பார்ட்டன்ஸ் I'll be telling like sleep இல்லையா. செகண்ட் இம்பார்ட்டன்ஸ்னா ஃபுட் அண்ட் வாட்டர் இல்லை, டெஃபினட்டா வாட்டர், ஃபுட் அண்ட் வாட்டருக்கு வைக்கணும். தேர்ட் இம்பார்ட்டன்ஸ்னா சின்ன சின்ன பிரேக் அது வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் இம்பார்ட்டன்ஸ் தான் ஸ்டடிக்கு. பட் ஐ வில் பி டெல்லிங் லைக் யூ ஹவ் டு கவர் ஆல் தீஸ் திங்ஸ் இன் 10 hours. இல்லையா? ஸ்லீப்புக்கு 6 hours ஓகே. 6 ஹவர்ஸ்னா 6 ஹவர்ஸ்க்கு கீழே தூங்காது, 6 ஹவர்ஸ்க்கு மேலே தான் வைக்கணும் எல்லா எப்படும் எவ்ரி டைம். ஃபுட் அண்ட் வாட்டர் ஐ வில் பி டெல்லிங் லைக் 2 hours வச்சுக்கோ, பரவாயில்ல. அண்ட் இதுக்கும் ஒரு 2 hours, பிரேக்ஸுக்கு ஒரு 2 hours, பர்சனல் டைம் இன் பிட்வீன் ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்னு ஒரு சின்ன 15 minutes 20 minutes பிரேக் எடுக்கிறதுக்கு அவ்வளோ வைக்கணும். அண்ட் ரிமைனிங் டைம் தட் வில் பி ஆல்மோஸ்ட் 13 to 14 hours. இத்தனை டைம் படிக்கணும். அண்ட் த ஃபைனல் ரிசல்ட் வில் பி கமிங் only for those who are doing the hard work. Okay, so my question is that very simple question, straightforward question. Are you ready to do the hard work? Are you ready to do the hard work? And I know that thing.
I know you people are ready to do the hard work. Otherwise, you will not be watching this live session right now. Now 200 students பார்த்துட்டே இருக்கும். அந்த 200 ஸ்டூடெண்ட்னா நீங்க அவ்வளோ ஆசை வச்சு அவ்வளோ இருக்கிறதுக்கால மட்டும்தான் நீங்க இந்த லைவ் வச்சுட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்படிதான் வேணும். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியணும். நீங்களை என்ன லைக் சொல்லி இல்லையா 1000 டாபிக்ஸ் இருக்கு 55 டேஸ்ல முடிக்கிறதுக்கு. 55 டேஸ்ல இந்த 1000 டாபிக்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு உங்களால முடியும். பட்னா ஒரு நாள்ல ஒரு வாரத்துல படிச்சு முடிக்கிறது முடியாது. அதுக்கால தான் சொல்றேன். என்ன சொல்றேன், உங்களுக்கு ப்ரையாரிட்டி வேணும். அந்த எப்படி டைம் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கால உங்களுக்கு நீங்க என்ன கேட்டகரியில வரும், கேட்டகரி 1 கேட்டகரி 2 கேட்டகரி 3 தெரியணும். அதுக்கப்புறம் மட்டும்தான் we will be going. So I hope you are understanding this thing very well and see you on the next live and follow this thing. நான் next liveல வரும்போது சொல்லி தரணும் சார், இந்த லைவ்ல வச்சு இப்படி வந்துட்டேன், இதுதான் நம்ம ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லணும். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு we'll see you on the next live. Bye bye, see you guys.